ஷார்ட் ஃபிலிமை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பெரும்பாலும் நடுத்தர குடும்பங்களில் இருக்கிற வயசானவங்களை கொண்டாந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்குற மாதிரியான ஒரு கதை தான். ஆனால் இந்த மாதிரியான கதைகள் நிறைய வந்திருக்கு. ஆனால் அதிலிருந்து இந்த படம் எப்படி வித்தியாசப்பட்டு நிற்குது அப்படின்னு சொன்னால், இதில் ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு விஷயம், அதே மாதிரி கிளைமாக்ஸில் சொல்கிற ஒரு விஷயம், இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இந்த படத்தை மற்ற படங்கள்லேருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இதனுடைய சிறப்பம்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பையன் காரில் கூட்டுன்னு வரான், அப்பாவை கூட்டுன்னு அந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்கு வரான். அங்கே அட்மிஷன் போகிறவங்கள்ட்ட அந்த பையன் சொல்கிறான், அப்பா ரொம்ப நல்லவருங்க, அவரால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அந்த அட்மிஷன் போடுறவங்க, ஏங்க அப்பாவால் தான் எந்த பிரச்சனையும் ஏற்படாது, அப்புறம் எதுக்குங்க இங்கே கொண்டாந்து சேர்க்குறீங்க, நீங்கள் வீட்லேயே வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அப்போ தான் இவர், இல்லைங்க எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, இப்போ நான் துபாய்க்கு போகலான்னு சொல்லியிருக்கேன், அங்கே போயிட்டு பிஸ்னஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா அப்பாவை கூட்டுன்னு போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். அப்போ தான் அப்பா அப்படியே பார்ப்பார், பையன் நம்மளை இங்கே தள்ளிட்டு போகிறதுக்கு எதோ விஷயம் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவர் பார்ப்பார். இந்த பையன் கொண்டாந்து அப்பாவை தள்ளிட்டு போயிட்டான், அதோட அவனுடைய கடமை முடிஞ்சு போச்சு. ஆனால் இவருக்குள்ளே ஏற்படுற அந்த சஞ்சலம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு அவர் உழைச்சிருப்பார், இந்த பிள்ளைகளுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பார். ஒரு வீட்டை கட்டும்போது கூட தனக்கு ஒரு அறை இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகள்லாம் அந்த வீட்டை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பிளான் பண்ணி நம்ம அதை செய்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு தேவையில்லாத பொருள் மாதிரி நம்மளை தூக்கி இங்கே போட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு மனச்சஞ்சலம் இவருக்குள்ள படாத பாடுபடுத்துது. அந்த குடும்ப வாழ்க்கை தான் அவ்வளவு நெருக்கடியாக இருந்தது, இங்கே எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட இந்த முதியோர் இல்ல வாழ்க்கையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிற போது இங்கே ஒரு புது விதமான சந்தோஷம் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு சொன்னால், இந்த முதியோர் இல்லத்தில் நடத்தக்கூடிய அந்த சாராங்கிறவங்க இவரும் சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பி இருக்கிறாங்க. அவங்களே இங்கே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க தான் இந்த முதியோர் இல்லத்தை நடத்தக்கூடிய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட். இவங்களாம் அங்கே இருக்காங்க அப்படின்ற போது அந்த பழைய நினைவுகள்லாம் இவருக்கு வருது. என்னன்னு சொன்னால், ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, அவளும் இவரை பார்ப்பா. ஆனால் இவன் அவளாண்ட சொல்லவே மாட்டான், அந்த விஷயத்த சொல்லவே மாட்டான். ஒரு கட்டத்தில் எப்படியாவது அந்த விஷயத்த இன்னைக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவளுக்கு நிச்சயமாயிட்டு இருக்கும். அப்போ இந்த வாழ்க்கை முறை அப்படியே தடம் மாறி போயிடுச்சு. இப்போ அதை இவன் நினச்சி பார்க்குறான், அப்படி சரி தடம் மாறி போனாலும் இங்கே ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. ரெண்டு பேருமே அந்த பழைய விஷயங்களை பேசுகிறோம். அந்த சிறு வயசுல ஏற்பட்ட அந்த பழைய விஷயங்களை பேசுகிற போது ஒரு புது விதமான ஒரு உறவு முறை அங்கே தொடங்குது. ஆற்றில் பல இடத்துல அவங்களுக்கு அடைப்பு இருக்கு, இருந்தாலும் அப்பெல்லாம் தான் வாழ வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்ற நிலையோடு இருக்காங்க. ஆனால் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணத்தை மாற்றிக்கின்னு நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கின்னு வரணும், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த இடத்துல தான் அந்த வினு பிரகாஷை நான் பாராட்டுறேன். இதனுடைய ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் வினு பிரகாஷை நான் பாராட்டுறேன். ஏன்னு சொன்னால், இந்த சமூகத்துக்காக பயந்து இல்லை இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துகிறோம், இது பேர் என்ன ஆகும் அப்படின்னு எல்லாம் பார்க்காம அவங்களுக்குள்ள ஒரு சாதாரண ஒருத்தர் விசாரிக்கிற ஒரு உறவு முறையை ஏற்படுத்தக்கூடிய, அல்லது ஒருத்தர் ஆறுதல் படுத்தி கொள்ளுகின்ற ஒரு உறவு முறையை ஏற்படுத்தும் விதமாக அவர்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்தி இந்த படத்தை முடிச்சுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த விதத்தில் அந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் வினு பிரகாஷை ரொம்ப பாராட்டலாம். இசை ரொம்ப அற்புதமாக இருக்குது. அங்கே அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப சிறப்பான விதத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதில் இந்த டீமை நம்ம ரொம்ப பாராட்டணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.